எஸ்கே ஆஸ்ட்ரோ ஆன்மீகம். வணக்கங்க. எஸ்கே ஆஸ்ட்ரோ ஆன்மீக சேனல் யூடியூப் நேரில் அனைவருக்கும் வணக்கங்க. நான் உங்கள் கரு கோபிப்பிரியர். அதாவதுங்க, ஜோதிடத்தில் நம்மளுடைய முகூர்த்தத்தில் இந்து மதத்தில் சாஸ்திரப்படி, ஜோதிட சாஸ்திரப்படி 30 முகூர்த்தங்கள்னு ஒரு விஷயம் இருக்குங்க. இது 24 மணி நேரத்துக்கு 30 முகூர்த்தங்களை ஆண்டவன் கொடுத்துருக்கான். நமக்கு புருஷ முகூர்த்தம்னு ஒன்று இருக்குங்க. அது என்னங்க? புருஷித முகூர்த்தம் வேறு ஒன்றும் இல்லைங்க. நம்ம இந்து சமயத்தில் சுப காரியங்கள் செய்கிறதுக்கான உகந்த நேரம்னு பேர் தானுங்க புருஷித முகூர்த்தம் அப்படின்னு பேருங்க. அதுக்கு பேர் புருஷித முகூர்த்தம். அருமையான முகூர்த்தத்துக்கு பேர் தானுங்க. அந்த 1:12 2 மணி வரைக்கும் இருக்கக்கூடிய 42 நிமிஷத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள் எதாக இருந்தாலும் உங்களுக்கு நல்லது கொடுத்துட்ற முகூர்த்தம் தானேங்க புருஷித முகூர்த்தம். இதில் என்னென்ன பண்ணலாம் அப்படின்னாங்க, சுபகாரியங்கள் செய்கிறதுக்கான முகூர்த்தம் தானேங்க புருஷித முகூர்த்தம். அருமையான முகூர்த்தங்க. வாழ்க்கையில் சிறப்பாக வாழ வைக்கிற முகூர்த்தம் அது. எல்லா நல்ல காரியங்களும் இந்த நேரத்துலையும் செய்யலாம். ராகு காலம் எவனை பார்த்துட்டு, முக்கியமாக ஆண்களுக்கு செய்யக்கூடிய ஏதோ ஒரு புதுசாக ஆடை, நம்ம அதாவது போயிட்டு ஒரு கழுத்துக்கு வாங்கக்கூடிய இது, இல்லை கைக்கு வாங்கக்கூடிய மோதிரங்கள், இந்த மாதிரி வாங்கக்கூடியது. அதனால தாங்க ஆண்களுக்கான அருமையான முகூர்த்தத்தில் புருஷித முகூர்த்தமே வச்சாங்க. அது ஆண்களுக்கான உகந்த நேரமாக இருக்குது. எல்லா நேரத்துலேயும் அது பண்ண முடியலன்னா யோசிக்க வேண்டாங்க. 1:12 2 மணிக்குள்ளே போய் நகை நட்டு நமக்குன்னு வாங்கக்கூடிய அணிகலன்களை தாராளமாக நம்ம வாங்கலாம். ஒரு வாட்ச் கூடங்க கையில் கட்டுறதுனால ஆண்கள் அந்த நேரம் வாங்கி கட்டும்போது திரும்ப அது நமக்கு நிறைய விஷயங்களில் பன்மடங்கு நல்லதாக வாங்கி கொடுத்துரும். ஒருத்தருக்கு போய் ஒரு புதிய ஒப்பந்தம் போடுறோன்னு வச்சுக்கோங்க. அந்த புருஷித முகூர்த்தத்தில் போய் போடும்போது உங்களுக்கு திரும்ப அந்த ஒப்பந்தம் நல்லபடியாக நடந்து மேலும் மேலும் புதிய ஒப்பந்தம் போகிறதுக்கான நேரமாக அது அமையுது. நல்லதே நடக்கிற முகூர்த்தங்க அது. இதுக்கப்புறமா ஒரு நல்ல முகூர்த்தம் ஒன்று இருக்குங்க. அது வாகினி முகூர்த்தம்னு பேருங்க. இது என்னங்க வாகினி முகூர்த்தம்? 2 மணிலேருந்து 2:48 மதிய நேரத்தில் வரக்கூடிய முகூர்த்தத்துக்கு பேர் தாங்க வாகினி முகூர்த்தம். இதில் என்னென்னங்க பண்ணலாம்? ஒன்றுமே இல்லைங்க. நல்ல வழிபாடுகள் செய்யலாம். நீங்கள் வெளியூர் பயணம் போகிறதுக்கு ரெடி ஆகிறேன்னு வச்சுங்க. என்ன பண்ணுவீங்க? ஒரு நல்ல நேரம் பார்ப்பீங்களா இல்லையா? பார்ப்பீங்க, கட்டாயமாக பார்ப்போம். அப்போ வெளியூர் போகிற ஒரு பயணம் வந்துடுச்சு திடீர்னு. அப்போ போய் நல்ல நேரமாக பார்த்துட்டு இருக்க முடியல, என்ன பண்ணுறதுங்க? ஒன்றும் இல்லை. 2 மணிக்கு மதிய நேரத்தில் 2 to 2:48 நீங்கள் தாராளமாக கிளம்புங்க. நீங்கள் போகிற காரியம் வெற்றி அடைகிற விஷயத்தை மட்டுமே தரக்கூடிய முகூர்த்தம் தானுங்க வாகினி முகூர்த்தம். என்னங்க முகூர்த்தம்? வாகினி முகூர்த்தம். பாருங்கள், இப்படியெல்லாம் ஒரு முகூர்த்தம் இருக்குங்க. ரொம்ப பயன்படுத்தாமல் விட்டுட்டோங்க. நான்லாம் பயன்படுத்துகிறேங்க. என்னை தேடி வர்ற நண்பர்களுக்கெல்லாம் அதை தர்றோம். அப்போ என்னென்னா, நீங்கள் ஒரு பயணம் வெற்றிகரமாக ஆகணும், நான் ஜெயிச்சுட்டு வருங்க, ஒரு நல்ல விஷயத்துக்காக போகிறேங்க, எத்தனையோ பேர் சொல்ல நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்போ அந்த விஷயத்தில் அவங்க ஜெயிக்கணுமா இல்லைங்களா? அப்போ ஜெயிக்கிறதுக்காக தான் நம்மளை கேட்குறாங்க. அப்போ நீங்கள் காலையில் நேரம், அந்த நேரம், இந்த நேரம் விட்டுருங்க. பயணம் பண்ணி போய் அவரை பார்க்க போகிறேங்க. அப்போ நான் போயிட்டு அவரை பார்க்கணும், அதை கட்டாயமாக அவரை நான் சந்திச்சாகணும், தூரமாக போகிறேங்க. அப்போ நான் வெற்றியாக திரும்பணுன்னா என்ன பண்ணணும்னு கேட்பாங்க. அதுக்கு இந்த வாகினி முகூர்த்தத்தை பயன்படுத்துங்க. என்னங்க முகூர்த்தம்? வாகினி முகூர்த்தம். பாருங்கள், இவ்வளோ நல்ல அற்புதமான பேரெலாம் நம்ம முன்னோர்கள் நமக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோன்னா, ஏங்க 10 மணிக்கு மேலே ஆகிப்போச்சு, சாயங்கால நேரம், இப்போல்லாம் போய் என்னங்க போய் பார்க்குறது, மாலை நேரம் போகாதீங்க அப்படி சொல்லிவிடுறாங்க. தடை அதெல்லாம் இல்லைங்க. எல்லா நேரமும் நல்ல நேரமே, எல்லா நாளும் நல்ல நாளே. அதில் நம்ம ராகுகால இனமன்றத்தை மட்டும் பார்த்துக்கணும். மீதி நேரத்தில் அட்டகாசமாக இந்த வாகினி முகூர்த்தங்கிற நேரம் 2 to 2:48ங்க. அந்த நேரத்தில் பயணம் தொலைதூரத்தில் இருக்க ஒருத்தரை பயணம் பண்ணி போய் பார்த்து நான் அந்த ஒப்பந்தமோ இல்லை ஒரு காரியமோ புதிய முயற்சியோ அவர் மூலிமா தொழில் தொடங்குறதா நான் ஜெயிக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த நேரத்தில் அவரை அனுப்புங்க. பயணம் அருமையாக முடிஞ்சிடும். நீங்கள் வெளிநாட்டு சுற்றுலா கூட போகிறீங்க, தாராளமாக இந்த நேரம் டிக்கெட்டை புக் பண்ணுங்கள். போயிட்டு நல்லபடியாக திரும்பி சுற்றி பாட்டு குடும்பத்தோடு போயிட்டு திரும்பி வரலாம். இந்த முகூர்த்தத்துக்கு பேர் வாகினி முகூர்த்தம். ஏன்னாங்க, பயணங்கிறது வெளியூர் போகிறோம். என்னென்னமோ ஒரு சில காலங்களில் நமக்கு ஒரு கசப்பான சம்பவங்களை எல்லாம் கொடுத்துருக்கு இல்லைங்களா? அந்த மாதிரி சம்பவங்கள் இந்த மாதிரி நேரத்தில் நடக்காது. இது நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா வாகினி முகூர்த்தம் பழைய தம்பி
உன்னை நல்லா வச்சுருக்கேன், நீ வந்து பார்த்துட்டு என்னை பார்க்கணுமா பார்த்து பேசிட்டு போ, இல்லை உனக்கு தேவையான பார்த்துட்டு போறியா போகும், நீ சுற்றி பார்க்கணுமா போய் நல்லபடியாக சுற்றி பார்த்து குடும்பத்தோடு நல்லபடியாக திரும்பி போ. எவ்வளோ நல்ல முகூர்த்தத்தை நம்ம முன்னோர்கள் வச்சுருக்காங்க பாருங்கள். பேரே வாகனி முகூர்த்தம். 2 to 2:48ங்க. இந்த மாதிரி பயணத்துக்கான நேரமாக வெளியூர் போகிறதோ, ஒருத்தரை போய் இப்போ வெளிநாட்டில் பார்க்குறதோ, புதிய முயற்சியில் தொலைதூரம் போய் சென்று ஒருத்தரை தூரமாக இருக்காருங்க போய் பார்க்கணுன்னா வெற்றியோட அந்த போகிற காரியம் வெற்றி இருந்து அவரை போய் சந்திச்சுட்டு வெற்றியோட திரும்பி வீட்டுக்கு வருவீங்க. நல்லதே நடக்குங்க, நற்பவிங்க. இது இல்லாமங்க இன்னொரு விஷயம் இருக்குங்க. என்ன அப்படின்னாங்க, நம்ம செய்யக்கூடிய விஷயத்தில் குடும்பத்துக்குன்னு நான் ஒரு விஷயம் செய்ய போகிறேங்க, அதுக்கு ஏதாவது ஒரு குடும்பம்னா நம்ம தனியாக இருக்கவங்க இல்லைங்க, மனைவி மக்களோட இருக்கவங்களுக்கு ஒரு விஷயம் நம்ம வச்சுருக்கோம். என்ன அப்படின்னாங்க, ஒரு சொத்து வாங்குகிறோம், இல்லை நீண்ட தூரமாக ஒரு நீண்ட நாளுக்கான தொழில் ஒன்று பண்ண போகிறேங்க, புதுசாக ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நான் அதே மாதிரி ஒரு ஆயில் ஹோமம் செய்ய போகிறோங்க அப்படின்னு நீங்கள் ஒரு கணக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா யோசிக்காதீங்க. இந்த முகூர்த்தத்துக்கு பேர் நக்தனகர முகூர்த்தம்னு பேருங்க. என்னங்க பேர்? நக்தனகர முகூர்த்தம் அப்படின்னு பேருங்க. பிற்பகல்லாம் வரும். எந்த நேரம் வரும் அப்படின்னா 2:48 3:36 வரைக்கும் இருக்கிற முகூர்த்தங்க. இப்படிலாம் ஒரு முகூர்த்தம் இருக்குதா? ஆமாங்க, அருமையாக இருக்குது. இந்த நேரத்தில் நீண்ட ஆயில் கிடைக்கும்னு நினச்சி ஒரு ஆயில் ஹோமம் பண்ணுறோன்னா அந்த நேரத்தை தேர்ந்தெடுத்து கொடுங்க. இந்த நேரத்துலலாம் பண்ண முடியுமா? தாராளமாக செய்யலாங்க. அதுக்கு தாங்க நக்தனகர முகூர்த்தம்னு ஒரு அந்த காலத்துலேயே வச்சுட்டான். என்ன முகூர்த்தம் பேருங்க? நக்தனகர முகூர்த்தம். அருமையான முகூர்த்தம் அதுங்க. நமக்கு 2:48 3:36 வரைக்கும் இருக்கிற 48 நிமிஷத்தில் வரக்கூடிய முகூர்த்தங்க. நம்ம அதே மாதிரி நம்ம குடும்பத்துக்கும் போய் பொருளோ, இல்லை நம்ம ஒரு புதுசாக வாங்கக்கூடிய சொத்தோ, இந்த நேரத்தில் ஒரு கால் குளிய நேரம் வந்துச்சுன்னா பத்திரம் தாராளமாக பதிவு பண்ணுங்க, எதை பற்றி யோசிக்காதீங்க. அதே மாதிரி பொருள் வாங்குறது தாராளமாக குடும்பத்துக்குன்னு வாங்கி கொடுக்கக்கூடிய எந்த பொருளாக இருந்தாலும் கடைசி வரைக்கும் நிலைச்சிருக்குங்க. அவங்களும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அடுத்தடுத்து வாங்கக்கூடிய பொருள்கள் சேரும். இந்த நேரத்தில் ஆயிலும் செய்யும்போதுங்க வளர்ந்துக்கிட்டே இருக்கிற நேரங்க. அதனால் அவங்க ஆயுள் வளருங்க, நல்லது நடக்கும். தாராளமாக அந்த நக்தனகார முகூர்த்தத்தில் செஞ்சிங்கன்னா, அந்த நான் சொன்னேன் பார்த்தீங்களா 2:48 to 3:36 வரைக்கும் கூடிய முகூர்த்தத்துக்கு பேர் தான் நக்தனகார முகூர்த்தம். அருமையாக இருக்குங்க. பிற்பலாக இருக்குன்னெலாம் யோசிக்காதீங்க. இந்த பிற்பல் நேரத்துலேயும் ஒரு நல்ல முகூர்த்தம் நேரத்தை நம்ம முன்னோர்கள் நமக்கு அருமையாக கொடுத்துட்டு போயிட்டாங்க. தாராளமாக ஃபாலோ பண்ணுங்க. சந்தோஷத்தை மட்டும் தரக்கூடிய முகூர்த்தம் தாங்க அது. சரிங்க, இதெல்லாம் ரைட்டு. நான் ஒரு விவசாயம் பண்ணிகிட்ருக்கோம். எங்களுக்கு ஒரு மழை வேண்டி பிரார்த்தனை பண்ணுன்னு சொல்லி நிறைய பக்கம்லாம் இருக்கும் பாருங்கள். அப்படிலாம் உண்டுங்களா? அந்த காலத்தில் இதெல்லாம் நடந்ததுங்க. போய் மழைக்காக ஒரு பிரார்த்தனை பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போலாம் செய்தியில் நீங்கள் பார்க்குறீங்க. வர்ணபவனுக்காக நாங்கள் யாகம் வளர்த்திட்ருக்கோங்க. பண்ணி முடித்த உடனே அங்கே மழை பெஞ்சுது. உங்களால் நம்ப முடியலையா? நம்ம முன்னோர்கள் அதுக்கான முகூர்த்தத்தை வர்ண முகூர்த்தம்னே ஒதுக்கி கொடுத்துட்டு போயிருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டில் அந்த வர்ண முகூர்த்த நேரத்தில் தாங்க வர்ண பகவானுக்கு அபிஷேகம் அர்ச்சனையெல்லாம் பண்ணுறாங்க. கரெக்டாக 3:36 கரெக்டாக நமக்கு 4:24 வரைக்கும் யாகம் வளர்த்தியே செய்கிறாங்க. அந்த முகூர்த்த நேரங்கள் அந்த நேரத்தில் நீங்கள் வர்ண பகவானுக்காக வேண்டி செய்கிற நேரத்தில் பண்ணுறது யாகம். கட்டாயம் வர்ண பகவான் மழையை கொடுக்குறாரு, விவசாயம் செழிக்குதுங்க. இது மட்டும் இல்லைங்க, நம்ம புதுசாக தொழில் முதலீடு பண்ணுறதுக்கு இந்த முகூர்த்தத்தை பயன்படுத்தினீங்கன்னா அருமையாக இருக்குங்க. ஒரு போர் போடுறீங்க, அது உங்களுக்கு நல்லதாக முடியுமா? நம்ம கௌளவ கர்ணத்தை வச்சிட்ருக்குறோம். அப்புறம் நம்ம கீழ்நோக்கு நாளாக வச்சுருக்கோம். கீழ்நோக்கு நட்சத்திரங்களை போடுறோம். அந்த கீழ்நோக்கு நட்சத்திர நேரத்தில் கீழ்நோக்கு நாளில் இந்த மாதிரி அதே மாதிரி கௌளவ கர்ணம் வரக்கூடியதாக இருந்தாலும் இந்த முகூர்த்த நேரமாக இந்த வர்ண முகூர்த்தத்தில் கொண்டு போய் போர் போட ஆரம்பிங்க. போர் வெற்றிகரமாக முடியுங்க. உங்களுக்கு தாராளமாக 4ஆம் இடம் திதிசூனியமாக இருந்தால் கூட உங்களுடைய நீங்கள் வீட்டுக்கு போகிற போரோ இல்லை தோட்டத்துக்கு போகிற போரோ உங்களுக்கு கட்டாயமாக தோல்வி இல்லாமல் நல்ல தண்ணியோட நிறையா தண்ணி வர மாதிரி ஊற்று வர மாதிரி ஆரம்பித்து கொடுக்கக்கூடிய முகூர்த்தம் தானுங்க வர்ண முகூர்த்தம். அதனால் எதாக இருந்தாலும் போர் போடுறதோ இல்லை வருமானக்காக வேண்டுறதோ புதிய தொழில் தொடங்கிறதுக்கான விஷயத்தை ஆரம்பிக்கிறதா இருந்தாலும்
ஒரு வீட்டை வாங்கி போர் போடுறோங்க அப்படின்னாலும் 3:36 4:24 வரைக்கும் இருக்கக்கூடிய வர்ண முகூர்த்தத்தில் போடுங்க. வளமான வாழ்க்கையும் செழிப்பான நீரையும் அந்த வர்ண பகவான் கொடுத்துருவாருங்க. அருமையாக இருக்குங்க, நல்லதே நடக்குங்க. வணக்கங்க. அதாவது ஒருத்தர் குடும்பத்து மேலே பாசம் இல்லாமல் இருக்கிறார் அப்படின்னா, இப்போ பார்த்திங்கன்னா நிறைய குடும்பத்துக்குள்ளே மனக்கசப்புகள், சிரமங்கள், ஒற்றுமை குறைவு அப்படின்னு இருக்குங்க. அதை மாற்றுறதுக்கு ஒரு வழி இருக்கா அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, அருமையான வழிங்க. இதுக்கு பேர் அரிய மூர்த்தம் பாருங்க. அரிய மூர்த்தம், அருமையான மூர்த்தங்க, அரியமான் மூர்த்தம்னு பேருங்க. இது கரெக்டாக 4:24 5:12 வரைக்கும் வரக்கூடிய மூர்த்தத்துக்கு பேர் தாங்க அரியமான் மூர்த்தம். இது சூரியனுடைய வடிவத்தை கொடுக்கக்கூடிய மூர்த்தங்க. இதில் ஒருத்தர் இதில் முத்திர நட்சத்திரமுங்கிற அதில் இருக்குங்க. அந்த நட்சத்திரத்துக்குள்ளே அந்த நட்சத்திரமும் அதுக்குள்ளே இருக்குது. அப்போ இந்த உத்திர நட்சத்திரத்தை கணக்கில் எடுத்துக்க வேண்டியது இல்லைங்க. தினமும் வரக்கூடிய 4:24 நமக்கு 5:12 வரைக்கும் வரக்கூடிய முகூர்த்தத்தை நேரத்தை பயன்படுத்தினீங்கன்னா அரியமான் முகூர்த்தம். குடும்ப ஒற்றுமையை ஏற்படுத்தி கொடுத்துரும். ஒருத்தர் பிரிஞ்சிருக்காங்க கணவன் மனைவி, அதுக்கு ஒரு ஒற்றுமை வேணும், அவங்க 2 பேரும் ஒன்று சேரணும். இல்லை கணவன் நினைக்கலாம், இல்லாட்டி மனைவி நினைக்கலாம். அதுக்காக நீங்கள் போய் செலவு பண்ணிகிட்டு இருக்க வேண்டிய அவசியங்கள் இல்லைங்க. அந்த நேரத்தில் பக்கத்தில் கோயிலுக்கு போயிட்டு நீங்கள் ஏதோ ஒரு தெய்வத்தை போட்டு, இஷ்ட தெய்வமோ குலதெய்வமோ உங்களுக்கு என்ன சாமியாக இருந்தாலும் சரிங்க, அந்த நேரம் தானுங்க முக்கியம். அரியமான் முகூர்த்தம் வருது இல்லைங்களா, 4:24 5:12 வரைக்கும் வரக்கூடிய முகூர்த்த நேரம் தானுங்க முக்கியம். அந்த நேரத்தில் பக்கத்தில் இருக்கிற கோயிலில் போயிட்டு சென்று நீங்கள் பிரார்த்தனை பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா, நம்மளை விட்டுட்டு போன சொந்த பந்தங்க, இல்லை கணவரோ மனைவியோ இல்லை ஒரு நட்போ உங்களை தேடி வர ஆரம்பிச்சிடும். கட்டாயம் தேடி ஒவ்வொரு நாளும் அந்த முகூர்த்த நேரம் அரியமான் முகூர்த்தத்தில் போய் கும்பிட உங்களுக்கு வழிபட கட்டாயமாக உங்களை பிரிந்தவர் உங்களை சேர்ந்துருவாருங்க. இது ஒரு அட்டகாசமாக முகூர்த்தங்க. நீங்கள் அதை கரெக்டாக வழிபாடு மட்டும் அந்த நேரம் செஞ்சால் போதும். இதுக்காக நீங்கள் எந்த 5 பைசாவும் செலவு பண்ண வேண்டிய அவசியங்கள் இல்லைங்க. பாருங்கள், அருமையான முகூர்த்தத்தை அரியமான் முகூர்த்தம்னு சொல்லி அந்த காலத்திலே கொடுத்துட்டு போயிட்டாங்க. நம்ம அதை பயன்படுத்த வாய்ப்பை விட்டுட்டோம். அதை நீங்கள் சரியாக செஞ்சிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையை சரியாக செஞ்சு கொடுத்துரும். வாழ்க்கையை பிரிஞ்சு போனவங்க திரும்பி குடும்ப உறவுகளோடு சேர்ந்து பலமாயிருங்க. ஒற்றுமையான குடும்பமாக ஒன்றா சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிடாங்க. அரியமான் முகூர்த்தமாக நேரமாக இருக்குது இல்லைங்களா, இந்த 4:24 5:12 வரைக்கும் இருக்கிற நேரத்தில் இந்த வழிபாடு எந்த சாமியை வேணாலும் வச்சுக்கோங்க, குடும்ப ஒற்றுமை கிடத்துருங்க. இந்த முகூர்த்தம் பேர் தான் அரியமான் முகூர்த்தம். அது இல்லாமல் பகா முகூர்த்தம், பகா முகூர்த்தம்னு ஒரு முகூர்த்தம் இருக்குங்க. அது என்னங்க பகா முகூர்த்தம்? 5:12 6 மணி வரைக்கும் இருக்கக்கூடிய முகூர்த்தத்துக்கு பேர் பகா முகூர்த்தம். என்னங்க இப்படி ஒரு முகூர்த்தம் இருக்கா? ஆமாங்க இருக்குது. இது எதுக்காக அப்படின்னா, நம்ம தியானம் பண்ண, அதே மாதிரியே நம்ம ஒரு சில விஷயத்தில் போய் கோயிலுக்கு போக முடியாமல் இருக்கிறவங்க, இப்போ ஆரம்பித்தோம் போகலான்னு நினைக்கிறோம், ஆனால் குலதெய்வ கோயிலும் போக முடியல, இல்லை எனக்கு போக நேரம் இல்லாமல் போயிடுது, எங்களால் ரொம்ப கடந்த ஒரு மாதமாக 2 மாதம் கோயிலுக்குள்ளே போக முடியலைங்க, ஒரு வருஷமாக கூட போக முடியாமல் இருக்கவங்களாம் இருக்காங்க. அப்போ நீங்கள் முதல்ல அந்த ரொம்ப நாள் தடைப்பட்டு இருக்கக்கூடிய கோயில் குளம் குலதெய்வ வழிபாடெல்லாம் நீங்கள் போகும்போது மாலை நேரமாக இருக்கக்கூடிய இந்த 5:12 6 மணிக்குள்ளே இருக்கக்கூடிய பகா முகூர்த்தத்தில் போய் வழிபட ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் தொடர்ந்து கோயில் குளம் போயிடலாங்க. இதுக்கெல்லாம் எந்த தடைகளும் வராமல் திரும்ப நீங்கள் உங்களுடைய குலதெய்வ கோயிலோ இல்லை உங்களுக்கு இஷ்ட தெய்வ கோயிலோ போகிற வாய்ப்பை இந்த பகா முகூர்த்தம் கொடுத்துருங்க. அருமையாக இருக்குங்க, நல்லதே நடக்குங்க. அது மட்டும் இல்லாமங்க, கல்வியில் வாய்ப்புகளை தந்துடும். புதுசாக நான் தடைப்பட்ட கல்வியில் இருக்கேங்க, எங்களால் திரும்ப அந்த குரூப் எடுக்க முடியல, எனக்கு திரும்ப மேற்கொண்டு மேல்கல்வியை படிக்க முடியலன்னு நினைக்கிறவங்க கூட இந்த பிரார்த்தனையை 5:12 6 மணிக்குள்ளே போய் இஷ்ட தெய்வத்திலையோ குலதெய்வத்திலையோ ஏதோ ஒரு பக்கம் வேண்டிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுடைய தடைப்பட்ட கல்வி தடை நீங்கி திரும்பவும் நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிடுவீங்க. இதெல்லாம் அருமையான ஒரு ரகசியமான விஷயங்க. இதுக்கு பேர் தான் பகா முகூர்த்தம்னு வச்சுருக்காங்க. அருமையாக இதில் போய் வழிபட்டிங்கன்னா உங்களோட திரும்பவும் நீங்கள் கல்வியும் அதே மாதிரி உங்களுக்கு குலதெய்வ வழிபாட்டையும் கடவுளை வழிபாட்டையும் தொடர்ந்து செய்யலாங்க. வெற்றி மேலே வெற்றி வரும், நல்லதே நடக்குங்க. அது இல்லாமல் கிரீச முகூர்த்தம்னு ஒரு முகூர்த்தம் இருக்குதுங்க. இந்த முகூர்த்தத்துக்கு பேர் சுப முகூர்த்தம் பேர். அதுவும் வெற்றியை தரும். அந்த டைம் 6 to 6:48, இதுவும் நல்லது பண்ணும். அது இல்லாமங்க அஜபா முகூர்த்தம்னு இருக்குங்க. என்ன பேருங்க? அஜபாத் முகூர்த்தம். அப்படி ஒரு முகூர்த்தம் இருக்கா? இது எதுக்காக அப்படின்னாங்க, கம்பல்சரியாக
புதிய பயணம் நம்ம தொடங்குறதுக்கும் நீங்கள் ஏதோ ஒரு விஷயம் தொடங்கி அது முற்றுப்பெறாமல் தடையாய் நிற்கிதுங்க, இது வரைக்கும் திரும்பவும் அதை ஆரம்பிக்கவே முடியல அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த அஜபாத் முகூர்த்தம்னு சொல்கிற 6:48 7:36 வரைக்கும் இருக்கக்கூடிய முகூர்த்த நேரத்தில் போய் ஒரு எந்த சாமியாக இருந்தாலும் சரி, உங்கள் குலதெய்வமாக இருந்தாலும் சரிங்க, இல்லை உங்களுக்கு பக்கமாக இருக்கக்கூடிய இஷ்ட தெய்வமாக இருந்தாலும் சரி, அதில் போய் தீபம் போட்டு இந்த நேரத்தில் நீங்கள் வழிபட்டிங்கன்னா நீங்கள் தடைப்பட்டு நிற்கிற தொழில், தேங்கி நிற்கிற பயணம் அத்தனையும் திரும்பவும் உங்களுக்கு பழையபடி திரும்ப கிடச்சி நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிச்சிருவீங்க. அதுக்கு பேர் தாங்க அஜபாத் முகூர்த்தம். இப்போ நீங்களுக்கு அதாவது விழுந்து கிடக்கிற தொழிற்ஸ்தானமோ இல்லை ஒரு ஒப்பந்தத்தை போட்டு நின்று கிடக்கிற ஒப்பந்தமோ எதாக இருந்தாலும் இதில் ஆரம்பிச்சிங்கன்னா அட்டாசமாக உங்களுக்கு முடிஞ்சிடும், நல்லதே நடந்துருங்க. நல்ல பொருளாதாரத்தில் அடுத்து முன்னேற்றத்தை தரணுன்னாங்க அகிர் புத்திய முகூர்த்தம்னு ஒன்று இருக்குங்க. அதாவது பொருளாதார ரீதியாக முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு முகூர்த்தங்க, அதுக்கு பேர் அகிர் புத்தினிய முகூர்த்தம். அப்படி ஒரு முகூர்த்தம் இருக்கா? அகிர் புத்தினிய முகூர்த்தம்னு ஒன்று இருக்கா? ஆமாம் இருக்குங்க. அது 7:36 8:24 வரைக்கும் இருக்கக்கூடிய இரவு பொழுது முகூர்த்தம். இதில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பொருளாதார ரீதியாக நீங்கள் ஒரு 10 ரூபா முதலீடு போட்டிருக்கோம், மேற்கொண்டு எனக்கு முதலீடே கிடைக்கல, நான் 4 பக்கம் கேட்டிருக்கேன், 10 பக்கம் கேட்டிருக்கேன், திரும்ப தரங்கிறாங்க, எனக்கு தர மாட்டேங்கிறாங்க, முதலீடுக்கு பொருளாதாரம் காசு பணம் வரமாட்டேங்குதுன்னு நினச்சிங்கன்னா இந்த நான் சொன்னேன் பார்த்தீங்களா அகிர் புத்திய முகூர்த்தம்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த 7:30 7:36 8:24 வரைக்கும் இருக்கக்கூடிய மாலை நேர முகூர்த்தத்தில் போய் அருகில் இருக்கிற கோயிலில் வழிபட்டு வந்தீங்கன்னா உங்கள் வேண்டுதலாக எனக்கு அந்த நான் தொடங்கின தொழில் அந்த பொருளாதாரமாக கொடுத்துருக்க தொகை இன்னும் சேரல, அந்த தொகை எனக்கு கிடச்சதுன்னா திரும்ப நான் ஆரம்பிச்சுக்கலான்னு நினைக்கிறீங்க இல்லைங்களா, அந்த திரும்ப கிடைக்கிற தொகைக்காக போய் அந்த நேரத்தில் வேண்டிட்டு வாங்க. நீங்கள் உங்களுக்கான விடுபட்ட தொகை உங்கள் கைக்கு வந்து சேர்ந்துடும். அது இல்லாமல் ஒருத்தர்கிட்ட பணம் காக்க போகிறீங்கன்னா பொருளாதாரத்துக்காக நான் கொஞ்சம் ஒருத்தர்கிட்ட கடன் கேட்டிருக்கேங்க, எனக்கு அந்த நேரம் அவங்க இன்றைக்கி தரேன் நாளைக்கு தரேன்னு சொல்கிறாங்க, ஆனால் எனக்கு காசு தரமாட்டேங்கிறாங்க, இழுத்து விட்றாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா திரும்ப திரும்ப வர சொல்கிறாங்க, கிடைக்கலைன்னா இந்த அகிர் புத்தினிய முகூர்த்தத்தில் போய் கேட்டிங்கன்னா அருமையாக உங்களுக்கு பணம் காசு கிடச்சிரும். அந்த முகூர்த்தங்களில் மட்டுமே கேளுங்க. நான் சொன்னீங்களா மாலை 7:36 8:24 கட்டாயம் கிடச்சிருங்க, நல்லது நடந்துருங்க. அப்புறங்க நாம் வண்டி வாங்கணும், வண்டிக்காக எதாவது வழி இருக்கா, இல்லை வழிபாடு நான் ஹோமங்கள்லாம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா புஷ்ய முகூர்த்தம்னு ஒன்று இருக்குங்க. எதுங்க ஹோமம் பண்ணுறது. இப்போ இந்த ஹோமம் எதுக்காக அப்படின்னா நம்ம கிரகபிரவேசம் பண்ணுறதுக்கு முன்னாடி நைட்டில் நம்ம ஒரு ஹோமம் பண்ணுவோம், வாஸ்து சாந்தி அப்படின்னு அதுக்கு பேர். வாஸ்து சாந்தி ஹோமம் பண்ணுறதுக்காக இந்த முகூர்த்தம் உங்களுக்கு கட்டாயம் அமையுது. அதனால் நீங்கள் எப்பயுமே 8:30 மணியிலிருந்து 9:15 மணிக்கு நேரத்துக்குள்ளே ஆரம்பிச்சுங்க. இதுக்கு பேருங்க நம்ம வாஸ்து சாந்தி ஹோமம்னு பேருங்க. இதை பயன்படுத்தினீங்க இந்த முகூர்த்த நேரம் நான் சொன்னீங்களா புஷ்ய முகூர்த்தம்னு பேர் புஷ்ய முகூர்த்தம். புஷ் பண்ணுறதுன்னு நீங்கள் கணக்கு வச்சுக்கலாம், இங்கிலீஷில் புண்ணியமான நேரம்னு வச்சுக்கலாம். புஷ்ய முகூர்த்தம்னு பேர். இந்த நேரம் 8:24 9:12 இருக்கிற நேரங்க மாலை இரவு பொழுதில் நீங்கள் வீடு புண்ணியதானத்துக்கு நாள் நீங்கள் பண்ணுற வாஸ்து ஹோமத்தை இதில் செஞ்சு பாருங்கள், வளமான வாழ்க்கையை தந்துடும். உங்களுடைய அத்தனை பாவங்களையும் போக்கி அந்த வீட்டில் இருக்கிற அத்தனை தோஷங்களையும் போக்கி வாஸ்து தோஷத்தையும் போக்கி உங்களுக்கு நல்லதை மட்டுமே செய்யக்கூடிய முகூர்த்த நேரம் தானுங்க அந்த புஷ்ய முகூர்த்தம். இது வாழ்க்கையை நல்லா வச்சுக்கும். நீங்கள் அந்த புது வீடு புதுமனைக்கு அந்த இரவு நேரத்தில் செய்யக்கூடிய வாஸ்து ஹோமத்துக்கு இதை பயன்படுத்துங்க. அதாவது வாஸ்து ஹோமம் வாஸ்து பூஜைன்னு சொல்லுவோம் நாங்கள். அந்த நேரம் செஞ்சிங்கன்னா வளமாக இருக்கும், நல்லதே நடக்குங்க, நற்பவிங்க. இது மட்டும் இல்லாமங்க ஆகாத முகூர்த்தங்கள்னு வச்சுருக்காங்க. இது யம முகூர்த்தம் பேர். அது ஒரு நேரம் வச்சுருக்காங்க இரவு பொழுதில். அது அந்த நேரத்தில் எந்த காரியமும் செய்ய வேண்டாம். 10 மணிலேருந்து 10:48 நடக்கக்கூடிய இரவு வேளையில் அதில் போய் என்னங்க நாங்கள் செஞ்சிட போகிறோம், பயணங்கள் பண்ணாதீங்க, அந்த நேரத்தை புதுசாக ஆரம்பிக்காதீங்க. பயணம் பண்ணுறதுக்காக 10 மணிக்கு கிளம்புறோங்க, 10:48 கிளம்புறேங்க, தயவுசெய்து வேண்டாங்க. அந்த நேரத்துக்கு பேர் யம முகூர்த்தம்னு பேருங்க. என்ன முகூர்த்தங்க? இரவு பொழுதில் 10 to 10:48 வரைக்கும் ஒரு பயண நேரமாக இருந்ததுன்னா தள்ளி வைங்க. இதெல்லாம் யாரும் சொல்ல மாட்டாங்க, நாங்களாம் இதை ஃபாலோ பண்ணுறாங்க நான்லாம். அதனால் நான்லாம் சொல்கிறேனுங்க, என்னுடைய நண்பர்கள் என்னுடைய
வாடிக்கையாளர்களுக்கு இதெல்லாம் தந்துட்டுருக்கிறேன். ஆனால் இரவு பொழுதில் 10 to 10:48 ஒவ்வொரு நாளும் வரக்கூடிய நேரம் எம்எம் முகூர்த்தங்க. பயணத்தை தள்ளி வையுங்கள். தயவுசெய்து அந்த பயணம் பண்ணாதீங்க, அது ஒரு சங்கடத்தை தருகிறது, அதனால் வேண்டாங்க. அதே மாதிரி அக்னி முகூர்த்தம்னு ஒன்று இருக்குங்க, அதுவும் இரவு பொழுது தான் வருதுங்க. ஏங்க இரவு பொழுது போய் அக்னி முகூர்த்தமாக கட்டாயமாக வருதுங்க. அது தன்னுடைய வெப்பம் தனியும் நேரம், தோஷங்களை நீங்கும் நேரம்னு சொல்கிறோம். அது வழிபாட்டுக்கு உகந்த நேரம் சொல்லலாம். அந்த நேரத்தில் வழிபாடு பண்ண மாட்டோம். அதனால் அது 10:42 11:36 வரைக்கும் இருக்கக்கூடிய இரவு பொழுது, அதிலும் பயணம் வேண்டாங்க. அது பாதிப்பை தருது, ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு சிரமத்தை கொடுத்துருது. அதில் அதே மாதிரிங்க ஒரு சில மூர்த்தங்களில் ஆகாத மூர்த்தத்தில் கண்ட மூர்த்தம்னு ஒன்று இருக்குங்க. இது எதிர்மறையான விளைவுகளை தரக்கூடிய நேரம். அதிலும் நீங்கள் பயணம் கிளம்புற நேரமாக வச்சுக்க வேண்டாம். அதுலேயும் மூர்த்தத்துக்கான நேரத்தில் இந்த நேரத்தை சுப காரியங்கள் செய்கிறத தவிர்த்துருங்க. கட்டாயமாக அதில் நம்ம எதுவும் செய்ய மாட்டோம் தான், இருந்தாலும் வேண்டாங்க, அது நல்லது பண்ணாது. அதே மாதிரி அதிதி மூர்த்தம்னு ஒன்று இருக்குது, அதுவும் வேண்டாங்க. அதுவும் இரவு பொருளில் வரக்கூடிய மூர்த்தம் தான், சிறப்பில்லை. அதுக்கு மேலே நீங்கள் எப்பயும் செய்யக்கூடிய பிரம்ம முகூர்த்தத்தில் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு நல்லது பண்ணிடும். ரொம்ப பெஸ்ட்டாக அந்த முகூர்த்தங்கள்லாம் அமைஞ்சிருங்க. அதுக்கப்புறமா சமுத்திர முகூர்த்தங்கிறது தானுங்க நண்பகல் முகூர்த்தம் இல்லைங்க, காலை 7 பொழுது முகூர்த்தம். அதை தான் நம்ம பிரம்ம முகூர்த்தம்னு போட்டு வச்சுட்டோங்க, 4 to 6ன்னு வச்சுட்டோம். அதுக்கு பேர் அப்படி இல்லைங்க, சமுத்திர முகூர்த்தம். எல்லாம் சமுத்திரம் மாதிரி பெருகும்னு அர்த்தங்க. சமுத்திரம் எவ்வளோ பெருசுங்க, கடல் அளவு சொல்கிறீங்களா, அதுக்கு பேர் தான், கடலுக்கு பேர் தான் சமுத்திரம். அதில் வாழ்ந்தெல்லாம் அது சூரிய உதய பொழுதுன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது 5:12 6 மணிக்குள்ளே இருக்கக்கூடிய உதயாதி நேரத்தில் வரக்கூடிய காலை பொழுது நேரங்க, அதுக்கு பேர் சமுத்திர முகூர்த்தங்க. அருமையான முகூர்த்தங்க, அதிகாலை முகூர்த்தம். இப்போ உடம்புக்கும் மனசுக்கும் இதமான நேரம் மட்டும் இல்லைங்க, வளர்ச்சியை பன்மடங்கு பெருக்கிற நேரங்க. அந்த நேரத்தில் தான் தியானம் பண்ண சொல்கிறோம், அதில் நம்ம நடக்க சொல்கிறோம். ஏன்னா மனசை அமைதியாக வச்சுக்கிற கட்டுப்படுத்தி வச்சுக்கிற நேரங்க. அதில் நம்ம என்ன நினைக்கிறோமோ அது நடக்கும். பிரபஞ்ச சக்தி நமக்கு அந்த ஆற்றலை திருப்பி நமக்கே தரக்கூடிய நேரம் தானுங்க சமுத்திர முகூர்த்தங்க. 5:12 6 மணி வரைக்கும் வரக்கூடிய முகூர்த்தத்துக்கு பேர் சமுத்திர முகூர்த்தம். இதெல்லாம் விதியை மாற்றும் முகூர்த்தங்கள்ங்க. 30 முகூர்த்தங்கள் இருக்குங்க. இதை அப்படியே ஃபாலோ பண்ணி நல்ல முகூர்த்தங்களை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுடைய விதிகளை மாற்றும், நல்லதே நடக்குங்க. வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நல்ல நாளே, ஒவ்வொரு செயலும் நல்ல செயலே, நற்பவிங்க, நல்லதே நடக்குங்க. நான் உங்கள் கரூர் கோபி பிரியனுங்க. என்னோடய செல் நம்பர் 9865560047ங்க, 9488163047ங்க. நன்றி, வணக்கங்க.